ஹாய் வெல்கம் ஆல் 2025ல் வரப்போகிற பிசி எக்ஸாமுக்காக நம்ம வந்து உளவியல் வகுப்பு வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். சரிங்களா, அந்த பேட்ச் நேம் வந்து சிக்மா பேட்ச். ஸோ இந்த பேட்ச்சில் ஃபஸ்ட்டு கிளாஸே என்ன நம்ம பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா 6th கணிதத்தோட டேர்ம் 1ஓட பார்ட் 1 தான் பார்க்க போகிறோம். நிறைய பேர் வந்து டெமோ கிளாஸ் கேட்டுட்டு இருந்தீங்க. ஸோ இந்த பார்ட் வந்து உங்களுக்கு யூடியூப்ல ஃப்ரீயாக வந்துடும். இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளாஸ் எப்படி இருக்கும் அப்படின்ற ஒரு ஐடியா கிடச்சிரும். அதுக்கடுத்து நீங்கள் வந்து இன்ட்ரெஸ்டடாக இருந்தீங்கன்னா ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ பிசியில் உளவியலை பொறுத்த வரைக்கும் நமக்கு டோட்டலாக 25 கேள்விகள் கேட்பாங்க. இதில் தமிழில் இருந்து 5 கொஷின்ஸ் வந்துடும். தமிழ் வந்து நாங்கள் பிடிஎஃப் ப்ரொவைட் பண்ணுறோம்னு ஆல்ரெடி சொல்லியிருப்போம். ஸோ பிடிஎஃப் நீங்கள் படித்தாலே கண்டிப்பாக 5 வந்து கவர் பண்ணிடலாம். மீதி 20 கொஷின் இருக்குல்ல, இந்த 20 கொஷினில் வந்து 5 ஆப்டிடியூட் கேட்பாங்க, 15 வந்து ரீசனிங் கேட்பாங்க. இந்த 5 கொஷின்ஸ் வந்து 2022 அதுக்கப்புறம் 2023 இதை நீங்கள் நோட் பண்ணீங்கன்னா அப்படியே ஸ்கூல் புக்கில் இருந்து தான் கேட்டிருப்பாங்க. நானே வந்து உங்களுக்கு ஸ்கூல் புக் ப்ரூஃப் வீடியோ போட்டிருக்கேன். டெலிகிராம் சேனலில் பிடிஎஃப்பும் அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ டிஸ்கிரிப்ஷன்லேருந்து நீங்கள் டெலிகிராம் சேனல் ஜாயின் பண்ணி அந்த பிடிஎஃப் கூட நீங்கள் எடுத்து பார்த்தா உங்களுக்கே புரிஞ்சிடும். மீதி 15ல் தான் இந்த டேட்டா இன்டர்பிரிட்டேஷன் வரும். அது போக மீதி ரீசனிங்லாம் வரும். அதாவது ரத்த உறவுகள், திசைகள் அதெல்லாம் இதில் வந்துடும். ஸோ நம்ம கிளாஸில் வந்து இந்த 5 தான் ஃபஸ்ட்டு ஃபோக்கஸ் பண்ண போகிறோம். ஏன்னா ஸ்கூல் புக்லேருந்து அவங்க கேட்கும் போது நம்ம ஃபஸ்ட்டு ஸ்கூல் புக்கு தான் படிக்கணும். ஸோ 6 to 10th ஸ்கூல் புக்கை தான் நம்ம வந்து கவர் பண்ண போகிறோம். ஆனால் பிசி எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் இந்த 2 கொஷின் பேப்பர் பார்த்தீங்கன்னா 6th-லேருந்து 8th இதை மட்டும் தான் ஃபோக்கஸ் பண்ணி அதிகமாக கொஷின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. நம்ம ஆனால் 9th 10th ஒரு சேஃப் ஜோனுக்கு படித்து வச்சுக்கலாம். இந்த முந்தைய ஆண்டு கேள்வி பார்த்தீங்கன்னா ஒரு சில கொஷின் வந்து டாபிக் கீழேயே இல்லை, ஆனால் ஸ்கூல் புக்கில் இருக்கிறனால கேட்டிருக்காங்க. அதனால தான் நம்ம கிளாஸ் வந்து டாபிக் வைஸ் போகாமல் லெசன் வைஸ் வந்து போக போகுது. ஸோ இப்படி நீங்கள் படிக்கும் போது என்ன ஆனாலும் ஒரு கொஷின் கூட மிஸ் ஆகாது. கண்டிப்பாக நீங்கள் வந்து ஃபுல் மார்க் இங்கே ஸ்கோர் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் ஸ்கூல் புக்கில் இல்லாத டாப்பிக்கை வந்து எக்ஸ்ட்ராஸ் அப்படின்ற பார்ட்டிக்கில் நம்ம எடுத்துருவோம். ஸோ இந்த மேக்ஸ் முடிச்ச கையோட அப்படியே நம்ம வந்து டேட்டா இன்டர்பிரிட்டேஷனை ரெகுலராக ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருப்போம். அப்படியே இந்த ரீசனிங்கை நம்ம பார்ப்போம். இது முடிச்சுட்டு தான் இந்த ஸ்கூல் புக்கில் இல்லாத பாயிண்ட்ஸை வந்து நம்ம பார்ப்போம். 99% கண்டிப்பாக வந்து இந்த எக்ஸ்ட்ராஸ் அவங்க கேட்க போகிறதில்ல. அவங்க கேட்குற ஆப்டிடியூட் இந்த 5 கொஷின் வந்து ஸ்கூல் புக்கில் தான் ஃபோக்கஸ் பண்ணி கேட்பாங்க. எல்லாமே நம்ம வந்து ஒரு சேஃப் ஜோனுக்காக தான் இதை படித்து வைக்கிறோம். ஏன்னா நிறைய பேருக்கு இதுதான் லாஸ்ட் அட்டெம்ப்டாக இருக்கலாம், இல்லைனா இதுக்கு அடுத்து வந்து உங்களுக்கு எக்ஸாம் எழுத சான்ஸ் இல்லாமல் இருக்கலாம், வீட்டில் ப்ரெஷர் அது இதுன்ட்டு. ஸோ இவங்க கொஷின் எப்படி கேட்டாலும் கண்டிப்பாக 20க்கு 20 எடுக்கிறதுக்கு என்னெல்லாம் பண்ணுமோ அந்த ஃபுல் எஃபர்ட் வந்து எங்கள் சைட்லேருந்து உங்களுக்கு நாங்கள் வந்து ப்ரொவைட் பண்ணிவிடுவோம். சரிங்களா, டோட்டலாக 1500 கொஷின்ஸ் வந்துடும். இந்த கிளாஸ் நீங்கள் முடிக்கும் போது கண்டிப்பாக ஒரு 30+ டெஸ்ட்டாவது கண்டக்ட் பண்ணுவோம். ஸோ இந்த டெஸ்ட்டில் கடைசியில் வந்து உங்களுக்கு ஃபுல் டெஸ்ட்லாம் இருக்கும். அது என்னன்னு நான் நெக்ஸ்ட்டு சொல்கிறேன் பாருங்கள். சரிங்களா, டூரேஷன் வந்து 50 டேஸில் மேக்ஸிமம் முடிஞ்சிடும். அதாவது அக்டோபர் மந்த் 15லேருந்து 20க்குள்ளே உங்களுக்கு கிளாஸ் முடிஞ்சிடும். நான் முடிக்கும் போது நீங்களே வந்து ஒரு 80% முடிச்சிருப்பீங்க. அதுக்கு அடுத்து இருக்கிற மீதி 20 டேஸ் வந்து நீங்கள் ரிவிஷன் மட்டும் தான் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த டைமில் உங்களுக்கு வந்து நாங்கள் ஃபுல் டெஸ்ட் நிறைய ப்ரொவைட் பண்ணுறோம். அதை மட்டும் நீங்கள் ரெகுலராக ப்ராக்டிஸ் பண்ணால் போதும். கிளாஸோட வேலிடிட்டி வந்து 3 months. ஏன் 3 months வச்சுருக்கோன்னா பிசி எக்ஸாம் போக எஸ்ஏ எக்ஸாம் படிக்கிற ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸும் இந்த பேட்சில் வந்து ஜாயின் பண்ணியிருக்கீங்க. உங்களுக்காக தான் 3 months வச்சிருக்கும். ஸோ எஸ்ஏ எக்ஸாமில் 40 கொஷின் கேட்பாங்க. நீங்கள் வந்து 30 கீழே தான் எடுக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த பேட்சில் ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஃபீஸ் டீட்டெயில்ஸ் வந்து செப்டம்பர் 5ஆம் தேதிக்குள்ளே நீங்கள் ஜாயின் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து 500 rupees தான். டிஸ்கிரிப்ஷனில் ஆப் இருக்கும். அந்த ஆப்பில் தான் கோர்ஸ் வந்து நம்ம கண்டக்ட் பண்ணிட்டு இருக்கோம். அந்த ஆப்பில் நீங்கள் பார்த்தீங்கன்னா கோர்ஸோட ப்ரைஸ் வந்து 600ன்னு இருக்கும். நீங்கள் பை பண்ணும்போது கூப்பன் கேட்கும். அங்கே நீங்கள் இந்த ஸ்டேட் ஃபர்ஸ்ட் அப்படின்னு போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து 100 ரூபாய் கம்மியாகும். மீதி 500 பே பண்ணி நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த டெமோவை பார்த்துட்டே நீங்கள் வந்து டிசைட் பண்ணிக்கோங்க. இப்போ பிசி எக்ஸாமோட உளவியல் கிளாஸ் வந்து நம்ம பார்ப்போம். ஸோ மேக்ஸில் 6th டேர்ம் 1ல் டோட்டலாக 6 லெசன்ஸ் இருக்குது. இதில் இன்னைக்கு பார்ட் 1ல் நம்ம பார்க்க போகிறது இந்த லெசன் நம்பர் 1. லெசன் நம்பர் 1 பேர் வந்து எண்கள், நம்பர்ஸ். மேக்ஸிமம் செப்டம்பர் எண்டுக்குள்ளே உங்களுக்கு 6th 7th 8th கம்ப்ளீட்டாக முடிஞ்சிடும். 9th ஒரு ஹாஃபாவது முடிஞ்சிடும். நெக்ஸ்ட் மந்த் வந்து 9th 10th பார்த்துட்டு அப்படியே நம்ம ரீசனிங் வந்து பார்க்க ஆரம்பிச்சிடலாம். ஃபர்ஸ்ட் கொஷின், 1 கோடி என்பது 1 கோடி வந்து எதுக்கு சமம்னு கேட்குறாங்க. ஓகே, எண் முறைன்னு சொல்லுவாங்க. இதில் வந்து இந்திய எண் முறை இருக்கும், அதுக்கப்புறம் பன்னாட்டு எண் முறைன்னு சொல்லுவாங்க, அதாவது இன்டர்நேஷ்னல்னு சொல்லுவாங்க. இது ரெண்டுத்துக்குமே வந்து ஒரு சில டிஃப்ரென்ஸ் இருக்கும், அதை நம்ம பார்ப்போம். பொதுவாக இதை வந்து நம்ம 1ன்னு சொல்லுவோம், இதை வந்து 10ன்னு சொல்லுவோம், இதை வந்து 100ன்னு சொல்லுவோம், இதை வந்து 1000ன்னு சொல்லுவோம். இது வந்து இந்தியாலையும் பன்னாட்டு எண் முறையிலும் சேமாக தான் இருக்கும். நெக்ஸ்ட் வந்து இதை வந்து 10,000ன்னு சொல்லுவோமா, இதுவும் வந்து இந்திய எண் முறையிலும் பன்னாட்டு எண் முறையிலும் சேமாக தான் இருக்கும். இங்கே நீங்கள் நோட் பண்ணீங்கன்னா இந்த இடத்துல 0 இல்லை, இந்த இடத்துல ஒரே ஒரு 0, இந்த இடத்துல வந்து 2 0, இந்த இடத்துல 3 0, இந்த இடத்துல 4 0. ஸோ இதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா எப்படி வரும் பார்த்தீங்கன்னா 5 0 வருமா. ஸோ 5 0க்கு பதிலாக நான் 10^5ன்னு போட்டுக்கிறேன். உங்களுக்கு புரியணும்னா நீங்கள் வந்து 5 0 கூட போட்டுக்கோங்க, பிரச்சனை இல்லை. இப்போ இந்த 10^5 வந்து நம்ம இந்திய எண் முறையில் எப்படி சொல்லுவோம்னு பார்த்தீங்கன்னா லட்சம்னு சொல்லுவோம். பன்னாட்டு எண் முறையில் இதை வந்து லட்சம்னு சொல்ல மாட்டாங்க, 100 1000ன்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட்டு 10^6. இந்த 10^6 நம்ம இந்திய எண் முறையில் 10 லட்சம்னு சொல்லுவோம். அதாவது 1 போட்டுட்டு 6 0 இருந்தால் அது வந்து 10 லட்சம், ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த 10^6னா அதான் மீனிங், 10 லட்சம். அதே மாதிரி 10^6, அதாவது 10^6 இல்லைனா 6 0 இருந்தால்
பன்னாட்டு எண் முறையில் அதான் என்ன சொல்லுவாங்கன்னா மில்லியன்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட்டு 10^7. 10^7னா என்ன மீனிங்? 7 0. 10^7 வந்து கோடின்னு நம்ம சொல்லுவோம், க்ரோர்னு சொல்லுவோம். 7 0 இருந்தால் ஒரு கோடி. அங்கே வந்து என்னன்னு சொல்லுவாங்கன்னா 10 மில்லியன்னு சொல்லுவாங்க. இந்த டாப்பிக்லேருந்து பிசிக்கும் கொஷின் கேட்டிருக்காங்க, எஸ்ஐக்கும் கொஷின் கேட்டிருக்காங்க. நான் பின்னாடி உங்களுக்கு ப்ரூஃப் காட்டுறேன். நெக்ஸ்ட்டு 10^8 நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா 10 கோடின்னு சொல்லுவோம். சரிங்களா? 8 0 இருந்தாலே 10 கோடி ஞாபகம் வச்சுக்கோங்க. 10 கோடி. 10 கோடியை வந்து அங்கே என்னன்னு சொல்லுவாங்கன்னா 100 மில்லியன்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட்டு 10^9. 10^9 நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா 100 கோடின்னு சொல்லுவோம். அங்கே வந்து பில்லியன்னு சொல்லுவாங்க. இந்த மில்லியன் பில்லியன் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். மில்லியன்னா 10^6, பில்லியன்னா 10^9. நெக்ஸ்ட்டு 10^10. 10^10னா என்ன மீனிங்னா 1000 கோடின்னு அர்த்தம். 1000 கோடி. அங்கே வந்து 10 பில்லியன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த இடத்துல வந்து 1 கோடின்னு கேட்குறாங்களா? 1 கோடி வந்து இங்கே இருக்குது. 1 கோடி வந்து 10 மில்லியன். ஸோ ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி 10 மில்லியன். இதே பேட்டர்னில் பிசிக்கு இது முன்னாடி கேட்ட கொஷின் பாருங்க. 1 பில்லியனுக்கு சமமானது. 1 பில்லியன் வந்து என்னன்னு கேட்குறாங்க. இங்கே பாருங்க, 1 பில்லியன் வந்து 100 கோடி. இது வந்து இந்த லெசனோட புக் பேக்லேயும் இருக்குது இந்த கொஷின். ஸோ அதை தான் கேட்டிருக்காங்க. 1 பில்லியன்ன்றது வந்து 100 கோடி. ஸோ இதை அப்படியே நோட் பண்ணி படிச்சு வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் கொஷின் என்ன கொடுத்துருக்காங்கன்னா 9847056. இதில் 4ஓட இட மதிப்பு என்னன்னு கேட்குறாங்க. அதாவது பிளேஸ் வேல்யூ என்னன்னு கேட்குறாங்க. இட மதிப்பு முக மதிப்புன்னு 2 இருக்குது. இட மதிப்புனா என்னன்னு சொல்லுவாங்கன்னா பிளேஸ் வேல்யூ, முக மதிப்புனா ஃபேஸ் வேல்யூன்னு சொல்லுவாங்க. இப்போ இங்கே வந்து இட மதிப்பு என்னன்னு கேட்குறாங்களா 4ஓட. நீங்கள் அந்த 4 இருக்குல்ல, அந்த 4 அப்படியே போட்டுக்கோங்க. 4க்கு அடுத்து 1 2 3 4 4 நம்பர்ஸ் இருக்குது. அப்போது 4 0 போட்டுக்கோங்க. ஸோ இதுதான் இட மதிப்பு, அதாவது பிளேஸ் வேல்யூ. இதுவே இப்போ 98765. இதில் 6ஓட இட மதிப்பு என்னன்னு கேட்டாங்கன்னா என்னது 6 போட்டுப்பீங்க. 6 பக்கத்தில் ஒரே ஒரு நம்பர் இருக்குது. ஸோ ஒரே ஒரு 0 போட்டுப்பீங்க. ஸோ இதுதான் இட மதிப்பு. ஸோ இந்த கொஷினோட ஆன்சர் என்னது 40,000. இதே 4ஓட முக மதிப்புன்னு கேட்டாங்கன்னா இந்த 4 தான் நமக்கு ஆன்சர். அதே மாதிரி இங்கே 6ஓட முக மதிப்புனா 6 தான். அதாவது என்ன நம்பரோ அதை அப்படியே நீங்கள் போட்டுருவீங்க. இந்த ரெண்டுமே கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகிற இடம். இப்போ உங்களுக்கு ஈஸியாக இருந்தாலும். ஸோ இதை மட்டும் கரெக்டாக நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் கொஷின், 1 லட்சத்தில் எத்தனை ஆயிரம் உள்ளன? இப்போ உங்ககிட்ட வந்து 100 ரூபாயில் எவ்வளோ 10 ரூபா இருக்குன்னு கேட்டால் ஈஸியாக நீங்கள் சொல்லிடுவீங்க. 100 ரூபாயில் வந்து 10 ரூபா இருக்குது அப்படின்னு நீங்கள் சொல்லிடுவீங்க. அது எப்படி நீங்கள் சொல்லலாம்னா 100 ரூபாயில் வந்து எவ்வளவு 10 ரூபா இருக்குது, இப்படி தான் நீங்கள் கேல்குலேட் பண்ணி இது கேன்சல் ஆகி 10 ரூபா இருக்குன்னு நீங்கள் சொல்லுவீங்க. கரெக்டாக? ஸோ இதே தான் நீங்கள் இங்கே அப்ளை பண்ண போகிறீங்க. 1 லட்சத்தில் எவ்வளோ ஆயிரம் இருக்குன்னு கேட்குறாங்க. 1 லட்சம்ன்றது வந்து 5 0 இருக்கும்னு நம்ம முன்னாடி பார்த்துருக்கோம். ஸோ 1 1 2 3 4 5. எவ்வளோ ஆயிரம் இருக்குன்னு கேட்குறாங்க. ஸோ 1000 கீழே போடுவீங்க. அப்படியே 3 0 கேன்சல் ஆகும், 3 0 கேன்சல் ஆகும். ஸோ 1 லட்சத்தில் வந்து 100 ஆயிரம் இருக்குது. நம்மளோட ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி. நெக்ஸ்ட் கொஷின் பாருங்க, 1 மில்லியனில் எத்தனை ஆயிரம் உள்ளன? 1 மில்லியன்னா என்னது 10^6. சரிங்களா? அந்த டேபிள் நீங்கள் படிச்சீங்கன்னா இந்த கொஷின்லாம் பட்டு பட்டுன்னு உங்களுக்கு ஞாபகம் வந்துடும். 10^6னா 6 0 போடணும். எவ்வளோ ஆயிரம் இருக்குன்னு கேட்குறாங்க. ஸோ 1000 கீழே போடுவீங்க. அப்படியே 3 0 கேன்சல் ஆகுமா? 3 0 கேன்சல் ஆயிடுச்சுன்னா பேலன்ஸ் எவ்வளோ வருது? 1000 தான் வருது. அப்போ 1 மில்லியனில் வந்து 1000 இருக்கும். ஸோ ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி. நெக்ஸ்ட்டு இப்போ 7ன்னு கொடுத்துருக்காங்க, 5ன்னு கொடுத்துருக்காங்கன்னு வைங்களேன். இங்கே 7 தான் பெருசு, 5 வந்து சின்னது. இப்படி டினோட் பண்ணுவோமா? இப்போ 4 கொடுத்துருக்காங்க, இங்கே வந்து 8 கொடுத்துருக்காங்க. இப்போ 8 தான் பெருசு. இப்படி டினோட் பண்ணுவோமா? எது வந்து பெருசோ அந்த இடத்துல வந்து இப்படி டினோட் பண்ணுவோம். அதாவது பெருசாக இருக்கிற இடத்துல வந்து இப்படி ஓப்பனில் இருக்கும். இப்போது இந்த சிம்பிளை வந்து யார் ஃபஸ்ட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் பேர் தாமஸ் ஹேரியாட். இது வந்து உங்களுக்கு தெரியுமால கொடுத்துருப்பாங்க, சும்மா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் கொஷின், ராஜன் வந்து 4 7 9 என்ற இலக்கங்களை பயன்படுத்தி 3 இலக்க எண்களை எழுதுகிறான். எத்தனை எண்களை அவனால் எழுத முடியும்? ஸோ இப்போ 479 எப்படிலாம் மாற்றி மாற்றி எழுதலான்னு பார்த்தீங்கன்னா 4 7 9 எழுதலாமா? அதுக்கப்புறம் 4 9 7 எழுதலாமா? அதுக்கப்புறம் 7 4 9 எழுதலாமா? அப்புறம் 7 9 4 எழுதலாமா? நெக்ஸ்ட் 9 4 7 எழுதலாம், 9 7 4 எழுதலாம். சரிங்களா? இதுக்கு மேலே எழுதுறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஸோ 6 வாட்டி எழுதலாம். ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி. இப்போ நமக்கு எக்ஸாம் ஹாலில் வந்து இந்த மாதிரி 3 நம்பர் கொடுக்காம எக்ஸ்ட்ரா இன்னொரு நம்பர் கொடுத்துட்டாங்கன்னு வைங்களேன். இப்போ 1 2 3 4ன்ட்டோ இல்லை எக்ஸ்ட்ரா 5 நம்பர் கொடுத்துட்டு இதை எப்படி நீங்கள் மாற்றி மாற்றி எழுதலாம்னா இது மாதிரிலாம் எழுதி நீங்கள் டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாது. ஸோ இந்த இடத்துல தான் ஃபேக்டோரியல் அப்படின்னு ஒரு ஷார்ட்கட் இருக்குது, அதை நம்ம யூஸ் பண்ண போகிறோம். அதாவது இந்த ஆச்சரியக்குறி மாதிரியே இருக்கும். இப்போது 5 ஃபேக்டோரியல் இப்படி கொடுத்தா இதுக்கு என்ன மீனிங்னா 5 போட்டுட்டு இந்த ஃபேக்டோரியலுக்கு என்ன மீனிங்னா 5க்கு முன்னாடி இருக்கிற நம்பர் எல்லாத்தையும் அப்படியே சேர்த்து நீங்கள் மல்டிபிள் பண்ணணும்.
சரிங்களா? ஃபேக்டோரியலுக்கு இதுதான் மீனிங். இப்போ கொஷின்ல வந்து 3 இலக்க எண்கள்னு சொல்லியிருக்காங்களா? அப்போ நம்மளோட ஆன்சர் வந்து 3 ஃபேக்டோரியல் அவ்வளோதான். 3 ஃபேக்டோரியல்னா என்ன மீனிங்? 3 இன்டூ அதுக்கு முன்னாடி இருக்கிற நம்பர் 2 இன்டூ அதுக்கு முன்னாடி இருக்கிற நம்பர் 1. ஸோ 3 இன்டூ 2 இன்டூ 1 வந்து 6. நமக்கு இது மாதிரி கவுண்ட்லாம் பண்ணாமல் நீங்கள் ஈஸியாக ஆன்சர் பண்ணிடலாம். சரிங்களா? இங்கே 1க்கு அடுத்து 0லாம் போட்டு மல்டிபிள் பண்ணாதீங்க. 0 கூட எது மல்டிபிள் ஆனாலும் ஆன்சர் வந்து 0 தான் வரும். ஸோ இந்த மாதிரி கொஷின் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்க எவ்வளோ கேட்குறாங்களோ அதை நீங்கள் ஃபேக்டோரியல் போட்டுருங்க. இது பேர் வந்து ஃபேக்டோரியல்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள். 24 ப்ளஸ் 2 இன்டூ 8 டிவைடட் பை 2 மைனஸ் 1. இந்த இடத்துல நம்ம பார்க்க போகிற கான்செப்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா போர்ட் மாஸ்னு சொல்லுவாங்க, இல்லைனா பிட் மாஸ்னு சொல்லுவாங்க. இது வந்து சிம்பிளிஃபிகேஷன் கீழே தான் வரும். ஆனால் நம்ம ஸ்கூல் புக்கில் நம்பர்ஸ் கீழே கொடுத்துருக்காங்க. இதில் இந்த பிக்கு என்ன மீனிங்னா பிராக்கெட்னு அர்த்தம். ஐ வந்து நம்ம ஹையர் கிளாஸஸில் தான் பார்ப்போம், இங்கே விட்டுருங்க. டி வந்து டிவிஷன், எம் வந்து மல்டிப்ளிகேஷன், ஏ வந்து அடிஷன், எஸ் வந்து சப்ட்ராக்ஷன். ஸோ ஒரு கொஷினை பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த பேட்டர்னில் தான் சால்வ் பண்ணி கொண்டு வரணும். ஸோ அப்படி பார்க்கும்போது பிராக்கெட் வந்து இந்த கொஷினில் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா இல்லை. ஸோ இதை விட்டுருங்க. அதுக்கடுத்து இந்த ஐ விட்டுருங்க. இங்கே டிவிஷன் இருக்கா? ஸோ ஃபஸ்ட்டு இதை தான் நீங்கள் வந்து சால்வ் பண்ணணும். கொஷின் பார்க்க இவ்வளோ பெருசாக இருக்கா? இப்போ நீங்கள் இதை மட்டும் தான் சால்வ் பண்ணோன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்குமா? அதாவது 8 டிவைடட் பை 2 என்னது? 8 பை 2 வந்து 4. ஸோ இதுக்கு அடுத்த ஸ்டெப் அப்போ என்ன ஆகும்னா 24 ப்ளஸ் 2 இன்டூ 4 மைனஸ் 1. ஏன்னா 8 டிவைடட் பை 2 வந்து நம்ம 4னு போட்டோம். நெக்ஸ்ட் வந்து ஸோ இங்கே வந்து 24 ப்ளஸ் 4 இன்டூ 2 என்னது? 8 வருமா? 8 மைனஸ் 1. அடுத்த ஸ்டெப் பாருங்க, அடிஷன் இருக்குது, அடிஷனை சால்வ் பண்ணோம். 24 ப்ளஸ் 8 என்னது? 32 மைனஸ் 1. 32 மைனஸ் 1 வந்து 31. ப்ராக்டிஸ் பண்ண உங்களுக்கு ஸ்பீடு வந்துடும். இப்போது சொல்லித்தரனால நான் இதை பார்த்து உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கேன். நெக்ஸ்ட் கொஷின் பாருங்க. இதுவும் வந்து அந்த சுருக்குகளை தான், ஆனால் இங்கே வந்து பிராக்கெட் வருது. சரிங்களா? ஃபஸ்ட்டு வந்து நம்ம பிராக்கெட்டை தான் சால்வ் பண்ணுமா? பிராக்கெட்டை வந்து எந்த ஆர்டரில் நீங்கள் சால்வ் பண்ணணும்னா ஃபஸ்ட்டு இந்த சின்ன பிராக்கெட், அதுக்கப்புறம் இந்த பிராக்கெட், அதுக்கப்புறம் இந்த பிராக்கெட், இந்த ஆர்டரில் தான் சால்வ் பண்ணணும். பிராக்கெட்டுக்குள்ளே அடிஷன் இருந்தாலும் சரி, மல்டிப்ளிகேஷன் இருந்தாலும் சரி, எது இருந்தாலும் பரவாயில்ல, ஃபஸ்ட்டு பிராக்கெட்டை தான் நீங்கள் சால்வ் பண்ணணும். ஸோ இப்போ இந்த கொஷின் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இந்த 2 பிராக்கெட்டை தான் நம்ம சால்வ் பண்ண போகிறோம். இங்கே வந்து 6 இன்டூ 3 என்னது? 18 வருமா? இங்கே வந்து 10 டிவைடட் பை 5 என்னது? 2ன்னு வருமா? ஸோ அடுத்த ஸ்டெப்பு நீங்கள் அப்படியே போட்டுக்கலாம். 20 ப்ளஸ் 8 இன்டூ 2 ப்ளஸ் இங்கே 18ன்னு சால்வ் பண்ணியிருக்கோம், இங்கே வந்து 2ன்னு சால்வ் பண்ணியிருக்கோம். அடுத்த ஸ்டெப் வந்து இந்த பிராக்கெட்டை சால்வ் பண்ணணும். இங்கே 18 மைனஸ் 2 என்னது? 16 வருமா? ஸோ 20 ப்ளஸ் இங்கே 18 டு 2 ப்ளஸ் 16 போட்டிங்க, 16. அடுத்து பார்த்தீங்கன்னா அடுத்து இப்போ இந்த பிராக்கெட்டை நீங்கள் சால்வ் பண்ணணும். இந்த பிராக்கெட்டுக்குள்ளே நம்ம போர்ட் மாஸ் ரூல் படி பிஓடி எம்ஏஎஸ் டிவிஷன் இல்லை, மல்டிப்ளிகேஷன் இருக்குது. ஸோ அடிஷன் பண்ணுறதுக்கு முன்னாடி மல்டிப்ளிகேஷன் பண்ணிடணும். அப்போது 8 இன்ட்டு 2 என்னது? 16. ஸோ 20 ப்ளஸ் 16 ப்ளஸ் 16. அடுத்த ஸ்டெப் என்னது? 20 ப்ளஸ் 16 ப்ளஸ் 16 என்னது? 32. ஸோ 20 ப்ளஸ் 32 என்னது? 52. நம்மளோட ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி. ஸோ போர்ட் மாஸில் இதை நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கன்னா ஆன்சர் கரெக்டாக வரும். அடுத்த கொஷின் பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து பிராக்கெட் தான். அப்போது 3 இன்ட்டு 2 என்னது? 6 வருமா? ஸோ 24 டிவைடட் பை 8 மைனஸ் 6. நெக்ஸ்ட்டு பிராக்கெட் தான். 8 மைனஸ் 6 என்னது? 2 வருமா? ஸோ 24 டிவைடட் பை 2. 24 டிவைடட் பை 2 என்னது? 12. ஸோ ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி. நெக்ஸ்ட் கொஷின். ஒரு கூகுள் என்பது இது வந்து பாக்ஸில் கொடுத்துருப்பாங்க. ஒரு கூகுளோட வேல்யூ வந்து என்னென்னா 10 பவர் 100. ஆப்ஷன் பி. பாக்ஸ் கொஷின் ஆனால் ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே மாதிரி கூகுள் ப்ளக்ஸ்னு ஒன்று இருக்குது. அதோட வேல்யூ என்னென்னு தெரியணும். கூகுள் ப்ளக்ஸ் வந்து 10 பவர் 100. நமக்கு என்ன தெரியும்? 10 பவர் 100 தான் கூகுள்னு தெரியும். இங்கே வந்து 10 பவர் 100ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து 10 பவர் இந்த 10 பவர் 100க்கு பதிலாக நீங்கள் கூகுள்னு எழுதலாம். ஏன்னா ஒரு கூகுளோட வேல்யூ தான் 10 பவர் 100. நெக்ஸ்ட் கொஷின். ஒரு எண்ணை ஆயிரங்களில் முழுமையாக்கினால் கிடைப்பது 11,000 எனில் அந்த எண். இப்போ ஆப்ஷன் ஏ வந்து 10,345ன்னு இருக்குது. ஆப்ஷன் பி வந்து 10,855ன்னு இருக்குது. கொஷினில் என்ன சொல்கிறாங்கன்னா ஆயிரங்களில் வந்து முழுமையாக்குறாங்க. அதாவது 1000 கிட்ட வந்து ரவுண்டிங் ஆஃப் பண்ணுறாங்க. ஸோ நமக்கு இந்த நம்பரை பார்க்கும்போது ஃபஸ்ட்டு இருக்கிறது வந்து 1, அதுக்கப்புறம் 10, அதுக்கப்புறம் 100, அதுக்கப்புறம் 1000. ஸோ இதுதான் 1000, இங்கே இதுதான் 1000. ஸோ 4வது நம்பர் தான் 1000ன்னு நம்ம சொல்லுவோம். இப்போ இந்த முழுமையாக்குறது வந்து எப்படி பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா இந்த 1000க்கு அடுத்து இருக்கிற நம்பரை பாருங்கள். ரவுண்டிங் ஆஃப் வந்து எப்போவுமே 5 தான் காமனாக வச்சு எடுக்கணும். இந்த 0 பக்கத்தில் இருக்கிற நம்பர் வந்து 5க்கு மேலே இருக்குன்னு வைங்களேன். அப்படி இருந்ததுன்னா இந்த 0வை நீங்கள் வந்து +1ஆக மாற்றிக்கணும். ஸோ இதை தான் நீங்கள் ரவுண்ட் பண்ணி 11,000ன்னு கொண்டு வர முடியும்.
இதுவே இங்க பார்த்தீங்கன்னு வைங்களேன், இந்த 0க்கு பக்கத்துல இருக்கிற நம்பர் வந்து 5க்கு கீழ இருக்கு. 5க்கு கீழ இருக்குன்னா, இத நீங்க ரவுண்ட் பண்ணி அப்படியே 10,000 தான் வச்சுக்கணுமே தவிர, இத நீங்க வந்து +1 பண்ணக்கூடாது. சரிங்களா? ரவுண்ட் ஆஃப் பண்ணும்போது இப்படி தான் பண்ணணும். நீங்க 1000 பண்றீங்கன்னா, அதுக்கு பக்கத்துல இருக்கிற நம்பர பார்க்கணும். இல்ல நீங்க 100 பண்றீங்கன்னா, அதுக்கு பக்கத்துல இருக்கிற நம்பர பார்க்கணும். அடுத்த கொஸ்டின்ல நான் 100 வச்சு உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இந்த கொஸ்டினோட ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, 10,855 தான். ஏன்னா, அத நீங்க ரவுண்ட் பண்ணாலே கரெக்ட்டா 11,000 வந்துரும். இப்போ ஆப்ஷன் சி பாருங்க. 11,799 இருக்கா? இதுல இதுதான் 1000மா? இது பக்கத்துல இருக்கிற நம்பர் வந்து என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, 7 இருக்கு. 5க்கு மேல இருந்தாலே நம்ம என்ன பண்ணணும்னு சொன்னா, +1 பண்ணிறணும். அப்போ இந்த 11,799 நீங்க ரவுண்ட் பண்ணி 12,000ஆ மாத்தணும். சரிங்களா? ஸோ ஆப்ஷன் சி வரக்கூடாது. சரிங்களா? இப்படி தான் ரவுண்ட் ஆஃப் பண்ணணும். இப்போ அடுத்த கொஸ்டின் பாருங்களேன். 76,812ன்னு இருக்கு. இதுல 100களின் உத்தேச மதிப்பு, அதாவது 100 இங்க ரவுண்ட் பண்றாங்க. ஃபர்ஸ்ட் நம்பர் வந்து 1, அடுத்து 10, அதுக்கு அடுத்து 100. ஸோ இந்த நம்பர தான் நம்ம வந்து ரவுண்ட் பண்ண போறோம். நான் சொன்ன அதே கான்செப்ட் தான். எந்த நம்பர ரவுண்ட் பண்றோமோ, அதுக்கு பக்கத்துல இருக்கிற நம்பர வந்து பார்க்கணும். அது வந்து 5க்கு மேல இருக்கா, 5க்கு கீழ இருக்கான்னு பார்க்கணும். இந்த இடத்துல வந்து 5க்கு கீழ இருக்கு. 5க்கு கீழ இருக்கும்போது நீங்க வந்து எதையுமே இது கூட ஆட் பண்ணக்கூடாது. ஸோ இத நீங்க ரவுண்ட் பண்ணி 76,800ன்னு வச்சுக்கிட்டா போதும். சரிங்களா? இதுவே கொஸ்டின்ல வந்து 76,862ன்னு இருக்குன்னு வைங்களேன். இதை இப்போ நீங்க ரவுண்ட் பண்ணோம்னா, இந்த 8 பக்கத்துல இருக்கிற நம்பர் வந்து 5ய விட மேல இருக்கு. ஸோ கண்டிப்பா நம்ம வந்து +1 போடணும். அப்போ இந்த 76,862வ 76,900ன்னு நீங்க இத எழுதலாம். சரிங்களா? ஆனா நம்ம கொஸ்டின்ல இப்படி குடுக்கல. 5ய தான் பேஸா வச்சு எடுக்கணும். அத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இந்த கொஸ்டினோட ஆன்சர் வந்து 76,800. அடுத்த கொஸ்டின் பாருங்க. 9785764 இந்த நம்பரோட லட்சத்தின் உத்தேச மதிப்பு, அதாவது லேக் பக்கத்துல ரவுண்ட் ஆஃப் பண்ண போறோம். இத வந்து ஒன்ஸ், டென்ஸ், 100, இது வந்து 1000, இது வந்து 10,000, இதுதான் லேக். ஸோ இத தான் நீங்க ரவுண்ட் ஆஃப் பண்ண போறீங்க. இதுக்கு பக்கத்துல இருக்கிற நம்பர் பார்த்தீங்கன்னா, 5க்கு மேல இருக்கு. அப்போ நீங்க ஆட்டோமேட்டிக்கா இங்க +1 போடணும். அப்போ நீங்க இத ரவுண்ட் பண்ணி 98000000ன்னு போட்டுறலாம். ஸோ நம்மளோட ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ. ஃபர்ஸ்ட் சம்ல கொஞ்சம் டிஃபிகல்ட்டா இருந்திருக்கும். இப்போ உங்களுக்கு ரொம்ப ஈஸியா இருந்திருக்கும். நீங்க எந்த அளவுக்கு சம்ஸ் அதிகமா போடுறீங்களோ, அந்த அளவுக்கு எந்த டாபிக்கா இருந்தாலும் ஈஸியா ஆயிடும். அடுத்த கொஸ்டின் பாருங்க. மிக சிறிய முழு எண், அதாவது ஹோல் நம்பர்ல சின்னது எதுன்னு கேட்குறாங்க. எண்கள பொறுத்தவரைக்கும் காமனா 2 எண் இருக்கு. ஒண்ணு வந்து முழு எண்ணுன்னு சொல்லுவாங்க. அதாவது ஹோல் நம்பர்ன்னு சொல்லுவாங்க. இன்னொன்னு வந்து இயல் எண்ணுன்னு சொல்லுவாங்க. அதாவது நேச்சுரல் நம்பர்ன்னு சொல்லுவாங்க. நேச்சுரல் நம்பர் வந்து எப்படி ஆரம்பிக்கும்னு பார்த்தீங்கன்னா, 1ல இருந்து ஆரம்பிக்கும். ஸோ 1, 2, 3, 4, 5ன்னு அப்படியே நம்ம கவுண்ட் பண்ணிட்டே போலாம். முழு எண் பொறுத்தவரைக்கும் 0ல ஆரம்பிக்கும். ஸோ 0 தான் ஃபர்ஸ்ட் முழு எண். 0, 1, 2, 3, 4, 5ன்னு அப்படியே போகும். ஸோ இருக்கிறதுலே சின்ன முழு எண் எதுன்னு பார்த்தீங்கன்னா 0. ரொம்ப பேசிக்கான கொஸ்டின் தான். பட் நிறைய பேர் வந்து மிஸ்டேக் பண்ற ஏரியா இதெல்லாம். சரிங்களா? முழு எண்ணா ஃபர்ஸ்ட் 0 இருக்கும். இயல் எண்ணா ஃபர்ஸ்ட் 1 தான் இருக்கும். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. கூற்று 1 வந்து பரிமாற்று பண்பு, அதாவது கம்யூட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டி வந்து கூட்டலில் நிறைவு செய்யும். கூற்று 2 வந்து சேர்ப்பு பண்பு, அதாவது அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி வந்து கழித்தலில் நிறைவு செய்யும். இது கான்செப்ட் தெரிஞ்சாதான் இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ண முடியும். ஃபர்ஸ்ட் பரிமாற்று பண்பு, அதாவது கம்யூட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டினா என்னன்னு பார்ப்போம். இப்போ நீங்க 3 + 2ன்னு இருக்குல்ல, இதை ஆட் பண்ணா நமக்கு 5ன்னு வருமா? சப்போஸ் நீங்க என்ன பண்றீங்கன்னா, இந்த 3 + 2 அப்படியே மாத்தி போடுறீங்க. அதாவது 2 + 3ன்னு போடுறீங்க. இப்படி ஆட் பண்ணீங்கன்னு வைங்களேன், இதோட ஆன்சரும் 5 தான் வரும். அதே மாதிரி 3 × 2 மல்டிப்ளை பண்ணும்போது 6 வருமா? இதை நீங்க இப்போ மாத்தி போடுறீங்கன்னு வைங்களேன், 2 × 3 என்னது வரும்? 6 தான் வரும். கரெக்ட்டா? இதுவே 3 - 2 பண்ணீங்கன்னா நமக்கு 1 வருமா? இதுவே 2 - 3 பண்ணா என்ன வரும்? எப்பவுமே நீங்க மைனஸ் பண்ணும்போது பெரிய நம்பர் பக்கத்துல எந்த சைன் இருக்கோ அதை தான் நீங்க வந்து போடணும். ஸோ 2 - 3னா அப்போ -1ன்னு வரணும். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இங்க 1 இருக்கு, இங்க -1 இருக்கு. இதுவே டிவிஷன் பார்த்தீங்கன்னு வைங்களேன், 10/5 பார்த்தீங்கன்னா 2 வருமா? இங்க அப்படியே மாத்தி போட்டீங்கன்னா கண்டிப்பா 2 வராது. 1/2ன்னு வரும். ஸோ பரிமாற்று பண்புனா இந்த மாதிரி நீங்க மாத்தி மாத்தி போடுறது தான். அடிஷன் பண்ணும்போது, மல்டிப்ளிகேஷன் பண்ணும்போது கரெக்டா வரும். ஆனா சப்ட்ராக்ஷன் பண்ணும்போது, டிவிஷன் பண்ணும்போது கரெக்டா வராது. கான்செப்ட் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா கொஸ்டின் எப்படி கேட்டாலும் ஆன்சர் பண்ணலாம். இப்போ இதை பாருங்க, பரிமாற்று பண்பு கூட்டலில் நிறைவு செய்யும். பரிமாற்று பண்பு வந்து கூட்டல்ல நிறைவு செய்யும். நீங்க மாத்தி போட்டாலும் ஆன்சர் வரும். ஸோ ஆன்சர் வந்து கரெக்ட் தான். அடுத்த கான்செப்ட் என்னதுன்னா சேர்ப்பு பண்பு, அதாவது அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டின்னு சொல்லுவாங்க. இப்போ 3 + 2 + 1ன்னு இருக்குன்னு வைங்களேன். இதை நீங்க ஃபர்ஸ்ட் 3 + 2 வந்து 5, அதுக்கப்புறம் 5 + 1 வந்து 6ன்னு போடுவீங்களா? இதையே இப்போ 3 + 2 + 1ன்னு இருக்குன்னு வைங்களேன். இப்படி ஆட் பண்ணுங்க. 1 + 2 என்னது 3,
3 + 3 என்னது 6. ஸோ நிறைய நம்பர்ஸ் இருக்கும்போது நீங்கள் எப்படி மாற்றி மாற்றி ஆட் பண்ணாலும் ஆன்சர் வந்து கரெக்டாக தான் வரும். ஸோ அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி வந்து அடிஷனுக்கு மேட்ச் ஆகும். நெக்ஸ்ட்டு அதே தான் இப்போ 3 × 2 × 1. இப்போ பாருங்கள் 3 × 2 6, 6 × 1 வந்து 6 மல்டிப்ளிகேஷன் பண்ணுறோம் இப்போது. அதே தான் 3 × 2 × 1, 1 × 2 வந்து 2, 2 × 3 வந்து 6. ஸோ மல்டிப்ளிகேஷனும் வந்து நீங்கள் மாற்றி மாற்றி மல்டிப்ளை பண்ணாலும் ஆன்சர் வந்து கரெக்டாக தான் வரும். ஆனால் புக்லேயே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க, சப்ராக்ஷனுக்கும் டிவிஷனுக்கும் இந்த அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி வந்து கரெக்டாக வராது அப்படின்ட்டு. ஸோ இந்த பரிமாற்று பண்பு வந்து அடிஷனுக்கும் மல்டிப்ளிகேஷனுக்கும் செட் ஆகும். இந்த சேர்ப்பு பண்பும் அடிஷனுக்கும் மல்டிப்ளிகேஷனுக்கும் செட் ஆகும், மீதி ரெண்டுத்துக்கு செட் ஆகாது. அப்போ செகண்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து சேர்ப்பு பண்பு வந்து கழித்தலில் நிறைவு செய்யும்ன்றது தப்பு. ரெண்டுமே வந்து அடிஷனுக்கும் மல்டிப்ளிகேஷன் மட்டும் தான் நிறைவு செய்யும். ஸோ இந்த கொஷினோட ஆன்சர் வந்து 1 மட்டும் தான் சரி. நெக்ஸ்ட் கொஷின், பின்வருவனவற்றில் கூட்டல் சமணி எது? அதாவது அடிட்டிவ் ஐடென்டிட்டி. இப்போ ஒரு நம்பர் எடுத்துக்கிட்டிங்கன்னு வைங்களேன், அந்த நம்பர் கூட வந்து எதை நீங்கள் ஆட் பண்ணால் நமக்கு அதே நம்பர் வரும்? இதை யோசிங்க. அதே மாதிரி ஒரு நம்பர் எடுத்துக்கிட்டிங்கன்னா அது கூட எதை நீங்கள் மல்டிப்ளை பண்ணால் அதே நம்பர் வரும்? இதையும் நீங்கள் யோசிங்க. ரொம்ப சிம்பிள். 5 கூட நீங்கள் 0 ஆட் பண்ணால் மட்டும்தான் 5 வரும். அதே மாதிரி இங்கே 5 கூட 1 நீங்கள் மல்டிபிள் பண்ணால் மட்டும் தான் 5 வரும். 5 × 1 5. ஸோ ஆட் பண்ணும்போது அதே நம்பர் வரனால 0ன்றது தான் கூட்டல் சமணி, அதாவது அடிட்டிவ் ஐடென்டிட்டி. ஸோ மல்டிப்ளிகேஷனில் இந்த 1ன்றது என்னது? பெருக்கல் சமணி. இதை வச்சு வந்து 2 to 3 டைம்ஸ் எஸ்ஏ எக்ஸாமில் கொஷின் கேட்டிருக்காங்க. ஸ்டேட்மெண்ட் கொஷினில் கேட்டிருக்காங்க, மேட்ச் த ஃபாலோயிங்கில் கேட்டிருக்காங்க. ஸோ பிசிக்கு இந்த மாதிரி சிம்பிளாக கேட்கலாம். நம்மளோட ஆன்சர் அப்போ என்னது? கூட்டல் சமணினா 0. அடுத்த கொஷின் பாருங்க, பின்வரும் கோவைகளில் எது பூஜ்ஜியம் அல்ல? எப்போவுமே 0 × 0 0 தான். நீங்கள் எது கூட மல்டிபிள் பண்ணாலும் 0 தான். 0வை 0 + 0 0 தான். ப்ளஸ் வந்து 0 + 0 எப்போவுமே 0 தான். இதுவும் பேசிக் தான். எங்கே உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகும்னா அந்த 2/0வும் 0/2வும் தான் கன்ஃபியூஸ் ஆகும். இப்போது 0 எனி நம்பர் வந்து எப்போவுமே 0 தான். சரிங்களா? எனி நம்பர்னால சும்மா எக்ஸ்னு போடுறேன். இதுவே எனி நம்பர் பை 0 வந்து எப்போவுமே வந்து நாட் டிஃபைன்டுன்னு சொல்லுவாங்க. சரிங்களா? இது 2 ஞாபகம் வச்சுக்கோங்க. இது வந்து பாக்ஸ் கொஷின் மாதிரி கொடுத்துருப்பாங்க இந்த லெசனில். சிம்பிளாக எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா, மேலே 0 இருந்தால் 0 வரும், கீழே 0 இருந்தால் 0 வராது. ஸோ இந்த கொஷினோட ஆன்சர் என்னது? 2/0. ஸோ இதோட வந்து நம்மளோட ஃபஸ்ட் லெசன் வந்து முடிஞ்சிச்சு. கண்டிப்பாக இந்த மந்த் எண்டோட மேக்ஸிமம் நம்ம வந்து கவர் பண்ணி முடிச்சிருவோம். சரி, அந்த பேட்சில் ஜாயின் பண்ணணும்னா இந்த கூப்பனை யூஸ் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. வேறு என்ன டவுட்ஸ்னாலும் இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். பார்ட் 2லேருந்து மேக்ஸிமம் யூடியூப்பில் வராது. உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் அதுக்காக வேணால் நான் யூடியூப்பில் அதை வந்து ப்ரூஃப் வீடியோ மாதிரி போடுவேன். சரிங்களா? அடுத்த பார்ட்டில் பார்ப்போம். ஸோ கோர்ஸை ஜாயின் பண்ண எல்லாருக்குமே வந்து செகண்ட் பார்ட் வந்து கூடிய சீக்கிரம் வந்துடும். அடுத்த பார்ட்டில் பார்ப்போம். தேங்க்யூ.